நம்ம கார்டில் எல்லாம் ஒரு சிப்பு பார்த்துருப்போம். இந்த சிப்பில் ஒரு சின்ன ஆண்டனா இருக்கும். என் கார்டோட கார்டு நம்பர் எல்லாமே இதில் இன்ஸ்டண்ட்டாக கேப்சர் ஆயிடுச்சு. பேங்க் இதை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் உங்கள் டிரான்சாக்ஷனில் அப்ரூவ்ட் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வரும். உங்களால் இந்த நம்பரை வச்சு டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். பட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்பரை விட டேஞ்சரான ஒரு விஷயம் இருக்குங்க. நம்ம போன வீடியோவில் ஃப்ளிப்பரில் இருக்கிற RFID சப்ஜிகாக்ஸை யூஸ் பண்ணி காரு, லிஃப்ட்டு இதெல்லாம் ஹேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் NFC எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த NFC வச்சு நம்மளால் கிரெடிட், டெபிட் கார்டை ஹேக் பண்ண முடியுமா, வேறு என்னென்ன டிவைஸ்லாம் நம்மளால் ஹேக் பண்ண முடியும், அதுலேருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வெல்கம் டு சைபர் நண்பன். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி NFC-னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். NFC அப்படின்னா நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்டுக்குள்ள யூஸ் பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் NFC. இது என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ரெண்டு டிவைசஸை நீங்கள் கிட்ட கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனை யூஸ் பண்ணி தான் கம்யூனிகேட் பண்ணும். இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். அதே மாதிரி செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 சென்டிமீட்டர் அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 சென்டிமீட்டர் ரேஞ்சில் தான் இது ஒர்க் ஆகும். இது மெயினாக 3 மோடில் ஒர்க் ஆகுது. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீட் ரைட் மோட் அப்படிம்பாங்க. இந்த ரீட் ரைட் மோட் என்னன்னா, NFC யூஸ் பண்ணி ஒரு டிவைசஸ்க்குள்ள ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்கோ ரிட்ரீவ் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணுறது தான் ரீட் ரைட் மோட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பியர் டு பியர் மோட். பியர் டு பியர் மோட் அப்படின்னா ரெண்டு டிவைசஸ்க்கு நடுவில் இதை யூஸ் பண்ணி தான் டேட்டா எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அடுத்து கார்டு எமுலேஷன் மோட் அப்படிம்பாங்க. இந்த கார்டு எமுலேஷன் மோட் தான் நம்ம பேமெண்ட்ஸ்க்குலாம் அதிகமாக யூஸ் பண்ணுறது. உங்கள் NFC டிவைஸ் இங்கே ஒரு ஸ்மார்ட் கார்டு ஆக்ட் ஆகும். ஸோ இதில் நம்ம சொன்ன மாதிரி ரெண்டு டிவைசஸ்க்கு நடுவில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். ஆனால் நம்ம கிரெடிட் கார்டுலையோ டெபிட் கார்டுலையோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் உருவாகிறதுக்கு எந்த ஒரு பவர் சப்ளையும் கிடையாது. அப்போ இதில் எப்படி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்டில் எல்லாம் ஒரு சிப்பு பார்த்துருப்போம். இந்த சிப்பில் ஒரு சின்ன ஆண்டனா இருக்கும். இந்த சிப்பு கிட்ட ஏதாவது ஒரு டிவைசஸ் கொண்டு வந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃபோனையோ இல்லை ஒரு POS டெர்மினலோ ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் டிவைசஸை உங்கள் கிரெடிட் இல்லை டெபிட் கார்டு கிட்ட கொண்டு வரும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு RF சிக்னலை ஜென்ரேட் பண்ணும். இதை இண்டக்டிவ் கப்ளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சிக்னலை வாங்கி அதுலேருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் மூலமாக ரெண்டும் கம்யூனிகேட் பண்ணிக்கும். இப்படி தான் அது ஒர்க் ஆகுது. அதே மாதிரி உங்கள் கிரெடிட் கார்டை ஒரு POS டெர்மினலில் கொண்டு போய் நீங்கள் டேப் பண்ணும்போது அந்த பேமெண்ட் எப்படி நடக்குது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இதில் ஒரு எம்பெடட் சிப் இருக்கும், ஒரு ஆண்டனாவோட. இதில் தான் நம்மளோட இன்ஃபர்மேஷன்லாம் டிரான்ஸ்மிட் ஆக போகுது. ரெண்டாவது டேப் டு பே, அதாவது நம்ம அந்த POS டெர்மினல் கிட்டக்க நம்மளோட கிரெடிட் கார்டை கொண்டு போய் வைக்கணும். மூணாவது பார்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா டிரான்ஸ்மிஷன். அந்த இடத்துல தான் ஒரு கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகும். உங்களோட கார்டு நம்பரும் ஒரு ஒன் டைம் யூஸ் கோடும் போகும். இதை கிரிப்டோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரிசீவ் ஆனதுக்கப்புறம் நாலாவது பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்தரைசேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் பேங்கோட சர்வருக்கு போகும். பேங்க் இதை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் உங்கள் கிரெடிட் கார்டில் உங்கள் டிரான்சாக்ஷனில் அப்ரூவ்ட் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வரும். அஞ்சாவது கம்ப்ளீஷன். இந்த அப்ரூவ்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து பேமெண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம தியரட்டிக்கலாக பார்த்துட்டோம். இப்போ ப்ராக்டிக்கலாக ஒரு கார்டை வச்சு இது எப்படி ஒர்க் ஆகுது, நம்மளால ஃப்ளிப்பர் வச்சு இதை ஹேக் பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ ஃப்ளிப்பரை நான் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ கியூ ஃப்ளிப்பர் மூலமாக உங்களால் இதை ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். ஸோ இதில் நம்ம இப்போ இந்த NFC ஆப்ஷனுக்கு போகலாம். ஸோ இந்த NFC மூலமாக தான் நம்ம கார்டை ரீட் பண்ண போகிறோம். ஸோ ரீட் கொடுத்துட்டேன். என்னோடய கார்டோட இன்ஃபர்மேஷன் இதில் கேப்சர் ஆயிடுச்சு. ஸோ இதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். டெஸ்ட் சேவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போது நம்ம POS டெர்மினல் இருக்குது. இதில் கலெக்ட் பேமெண்ட்ஸ் கொடுக்குறேன். சும்மா ஒரு 10 ரூபா போடுவோம். கலெக்ட். ஸோ இங்கே போயிட்டு எமுலேட் UID கொடுத்து பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் ஆகலை. பட் நான் இது இங்கே கார்டை கொண்டு போய் வைக்கிறேன். அமௌண்ட் எடுத்துட்டாங்க. ஸோ ஃப்ளிப்பரால் என்னோடய கார்டோட இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் அதை யூஸ் பண்ணி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டிக்காக இங்கே டோக்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால தான் ஃப்ளிப்பரில் சேவ் பண்ண நம்ம கார்டு இன்ஃபர்மேஷனை நம்மளால் பேமெண்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியல. பட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்பரை விட டேஞ்சரான ஒரு விஷயம் இருக்குங்க. ஸோ ஃப்ளிப்பரோட டேஞ்சரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் பே, ஆப்பிள் பே அப்படின்னு இப்போ ஃபோன்லேயே நிறையா வாலெட் இருக்குது. ஸோ இந்த வாலெட் தான் இப்போ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டேஞ்சரான ஒரு ஆப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சாம்சங் வாலெட்டுக்கு போனீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே NFC யூஸ் பண்ணி தான் இது ஒர்க் ஆகுது. ஸோ இந்த வாலெட்டில் உங்களோட கிரெடிட் கார்டு இல்லைன்னா டெபிட் கார்டு இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை யூஸ் பண்ணியே உங்களால் பேமெண்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிரெடிட் கார்டு ஆட் பண்ணுறதுக்கு ஆட் கிரெடிட் கார்டு கொடுக்குறேன். ஸோ இங்கே நான் ஆட் யூஸிங் NFC அப்படின்னு கொடுத்துட்டு என் கார்டை பின்னாடி வச்சேன் அப்படின்னா என் கார்டோட கார்டு நம்பர், என் நேம், எக்ஸ்பைரி டேட் எல்லாமே இதில் இன்ஸ்டண்ட்டாக கேப்சர் ஆயிடுச்சு. ஸோ இங்கே நான் என்னோடய CVV நம்பர் கொடுத்தேன் அப்படின்னா
இது சேவ் ஆயிரும். பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேப்பில் அதாவது ஒரு NFC யூஸ் பண்ணி என்னால் கார்டு இன்ஃபர்மேஷனை ராவாக இங்கே கேப்சர் பண்ண முடிஞ்சிச்சு. இதே மாதிரி யாரோட கார்டை நான் என்னோட NFC கிட்ட கொண்டு வந்தனாலும் இந்த இன்ஃபர்மேஷன் எந்த ஒரு செக்யூரிட்டி இல்லாமல் என் ஃபோனுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். CVV நம்பர் இல்லாமலே நிறையா ஃபாரின் மெர்ச்செண்ட்டில் உங்களால் இந்த நம்பரை வச்சு டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். ஸோ இது ஒரு பெரிய வல்னரபிலிட்டியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இப்போ நான் இங்கே ஆட் பண்ண கார்டை வச்சு ஒரு பேமெண்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்னொரு 10 rupees போடுறேன். ஸோ இப்போ நான் ஆட் பண்ண கார்டை வச்சு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இங்கே நீங்கள் ஃபோன் மட்டும் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. இங்கே ஆட் பண்ண கார்டை வச்சு என்னால் வாட்ச்லேயே பேமெண்ட் பண்ண முடியும். ஸோ இதுலேருந்து நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னா, நீங்கள் நார்மல் வாலெட்டில் உங்களோட டீட்டெயில்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்பரோ இல்லை உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணி அவங்களால ரீட் பண்ண முடியும். நீங்கள் யூஸ் பண்ணுற வாலெட்டில் இந்த மாதிரி RFID ப்ரொடெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அவங்களால உங்கள் வாலெட் தாண்டி எதையும் ரீட் பண்ண முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரீட் கொடுத்துட்டேன். ஃப்ளிப்பரால் இதை ரீட் பண்ண முடியல. அதே மாதிரி ஃபோன்லேயும் NFC ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன். அதால் என்னோடய இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ண முடியல. இல்லை ப்ரோ, என்னால் ஒரு NFID பிளாக்கர் வாலெட் வாங்க முடியாது, அது காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் இது மாதிரி நிறையா வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சாக்லேட் ரேப்பரை யூஸ் பண்ணி எப்படி நம்மளால் கார்டு ப்ரொடெக்ஷனை க்ரியேட் பண்ண முடியும்னு நம்ம அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இது நார்மலான ஒரு கார்டு சாக்லேட் ரேப்பர் தான். ஸோ நம்ம இதை கார்டு ரேப் பண்ணிட்டோம் சாக்லேட் கவர் வச்சு. இப்போ இதை ரீட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது ஒர்க் ஆகுதுங்க. நீங்கள் நார்மல் ஒரு சாக்லேட் ரேப்பரில் உங்கள் கிரெடிட் கார்டில் டெபிட் கார்டை ரேப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா NFC-ஆல் அதை ரீட் பண்ண முடியல. ஸோ நம்ம பார்த்த டெமோவில் உங்களுக்கு தெரியும் நம்மளோட கிரெடிட் இல்லை டெபிட் கார்டு எவ்வளோ வல்னரபிள் அப்படின்னு. இதை நம்ம சேஃப் கார்டு பண்ணணும் அப்படின்னா RFID இருக்கிற வாலெட் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இது மூலமாக வேறு யாராலையும் நம்ம கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷனை படிக்க முடியாது. இல்லை அது எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நம்ம யூஸ் பண்ண மாதிரி இந்த சாக்லேட் ரேப்பரில் ஒரு கவர் பண்ணி நீங்கள் அதில் கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு வச்சுக்கலாம். ஃபைனல் ஆப்ஷன் உங்கள் ஃபோனில் இல்லை வாட்சில் வாலெட் சர்வீசஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை எனேபிள் பண்ணி உங்கள் கார்டை செக்யூராக சேவ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபிசிக்கல் கார்டை நீங்கள் கேரி பண்ணவே வேணும். ஸோ இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா ஃபிசிக்கலாக உங்கள் கிரெடிட் இல்லை டெபிட் கார்டை உங்களால் சேஃப் கார்டு பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ஃப்ராரெட்டை வச்சு நம்மளால் ரிமோட்லாம் எப்படி ஹேக் பண்ண முடியும், அது இல்லாமல் வைஃபை டெவ் போர்டு கனெக்ட் பண்ணி வைஃபை டிஆத்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம்.